கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் தியானத்துக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 78:4 வாசிக்கிறேன். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். இந்த அடுத்த வசனம் சொல்கிறது, அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இந்த வார்த்தைகள் நமக்கு இன்றைக்கும் ஆலோசனைக்குரிய வார்த்தைகளாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பின்வரும் சந்ததிகள், நமக்கு பின் வருகிற சந்ததிகள், பின்வரும் சந்ததிகளுக்கு, அதாவது 78:5 சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார்னா அப்படியே அடுத்தடுத்த சந்ததிக்கு ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்க மாட்டார். இப்போ நம்முடைய பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார், எல்லாருக்கும் அடுத்தடுத்து வந்ததான நம்முடைய முற்பிதாக்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லி அவர்களுக்கு சொன்ன முக்கியமான காரியம் ஆண்டவர் யார் என்பதையும் ஆண்டவருடைய வல்லமை என்னது என்பதையும் அவர் தம்முடைய ஜனங்களை எந்த விதமாய் நடத்தி கொண்டு வந்தார் என்பதையும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும், துதி என்றால் அவரை உயர்த்துகிற காரியம், அவருடைய வல்லமையை புகழுகிற காரியம். அப்போ அவருடைய வல்லமையை புகழுகிற காரியத்தை, அவருடைய பலத்தை, ஆண்டவருடைய வல்லமை என்ன அவர் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்ததையும் தங்கள் பிள்ளைகளுக்கு அதை அறிவிக்கும்படியாக அவருடைய அதிசயங்களை விவரிப்போம் என்று இங்கு அறிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய முக்கியமான அந்த ஆம்பிஷன், அந்த லட்சியம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்முடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், காலையில் ஸ்கூலுக்கு போகணும், சாயந்தரம் வந்தோடனே அந்த டியூஷனுக்கு போகணும், இந்த டியூஷனுக்கு போகணும், எல்லா கோச்சிங் எல்லாம் கிளாஸுக்கெல்லாம் போய் பிள்ளைங்க படித்து கேப் விடாமல் அந்த பிள்ளைங்களை டைட் பண்ணி அந்த பிள்ளைகளை அடுத்தடுத்த படிப்புக்கு அனுப்பி பிள்ளைகளை டாக்டராகவோ என்ஜினியராகவோ இப்படி ஏதோ சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமே தாய் தகப்பனுக்கு ஒரு லட்சியமாக இருக்கிற பட்சத்தில் அந்த பிள்ளைகளுடைய நோக்கமும் திட்டமும் ஒன்று தான், இந்த சமுதாயத்தில் நான் பெரிய ஆளாக இருக்கணும், இந்த சமுதாயத்தில் நான் சம்பாதிக்கணும். அப்போது நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல வேலைக்கு அனுப்பிட்டு முதிர் வயதின் காலத்தில் அனாதைகளைப் போல இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அதுதான் ஆசீர்வாதம். அப்போது பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறோம். உலகத்தில் எல்லா விதமான படிப்பையும் ஞானத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறோம். ஒரு இடத்துக்கு போனால் எப்படி ஒரு கெத்தாக போகணும், எப்படி பகட்டாக போகணும், எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அந்த பின் வரும் சந்ததி ஆண்டவருடைய வல்லமையை என்னைக்காவது யோசிக்குதா? நிறையா நல்ல தேவ பக்தி உள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஒரே எய்ம் மட்டும்தான் இருக்குது. அவங்களுடைய ஒரே எய்ம் இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் பெரிய அளவில் வரணும், 4 பேரை போல் அவங்களுக்கு மேலே நம்ம இருக்கணும், பார்க்குறவங்க அவங்கள விட நம்ம உயர்வாக நினைக்கணும். இதை மட்டும்தான் பிள்ளைகளுக்கு போதித்து வளர்க்குறபடினாலே கடைசி காலங்களில் அந்த பிள்ளைகளுடைய அன்பு என்னதென்றும் குடும்பத்தில் இணைந்து இருக்கிறது எப்படிங்கிறத பற்றி அந்த பிள்ளைகளுக்கு பொதுவான ஒரு குடும்ப உறவுகளை பற்றியதான காரியங்கள் போதிக்கப்படுகிறதில்லை, சத்தியம் போதிக்கப்படுகிறதில்லை, ஆண்டவர் செய்த நன்மைகள் போதிக்கப்படுகிறதில்லை, கர்த்தர் என்னுடைய தாய் தகப்பனை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பது போதிக்கப்படுகிறதில்லை. இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டு வந்துட்டோம், அதனால் எங்கள் பிள்ளைகள் அந்த கஷ்டத்துக்குள்ளே போகக்கூடாது, நாங்கள் எவ்வளவோ ஜெபிச்சு வரும்போதெல்லாம் எங்களுக்கு பாடுகள் இருந்துச்சு, ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த பாடுகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கிறதெல்லாம் பக்தி மார்க்கம் என்பது அல்லது ஊழியம் என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம்.
அதுக்குள்ளே என் பிள்ளைகள் வந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க வந்து சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கணும். ஒரு தம்பி வந்து அவனுடைய அண்ணனுடைய கல்யாணத்துக்கு பத்திரிக்கை பார்க்குறதுக்காக வந்தான், பத்திரிக்கை வாங்கணும்னு சொல்லிட்டு, கல்யாண பத்திரிக்கை வாங்கணும்னு. அப்போது ஒரு பத்திரிக்கை வந்து 200 ரூபா 150 ரூபா அவ்வளோ மதிப்பில் வாங்கணும். எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் ரொம்ப அலட்சியமாக நினச்சாங்க. நான் குறிப்பிட்ட இந்த காரில் போய் தான் நான் போய் பத்திரிக்கை வைக்கணும் அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக சொன்னேன். நான் சொன்னேன், அவங்க நீ பத்திரிக்கையை காஸ்ட்லியாக வச்சு காரில் போய் அவங்களுக்கு சொல்லிட்டா உடனே அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்களா, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்களா? அப்படின்னா தான் எல்லாருமே பகட்டாக போய் நின்று நிறைய பேரை ரட்சிப்புகளை வழி நடத்தலாமே. ஒரு மனிதனை ஆண்டவர் பக்கமாக திரும்ப வைக்கிறது ஆண்டவருடைய அன்பு மட்டும்தானே தவிர, அவருடைய கல்வாரி சிலுவையினுடைய காட்சி, அந்த கல்வாரி சிலுவையினுடைய பிரதிபலிப்பு ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அன்புதான் என்பதை எந்த மனுஷன் உணர்ந்து கொள்கிறானோ அவனுக்கு தான் ரட்சிப்பு உண்டாகுமே தவிர, நீங்கள் பகட்டாக வாழ்ந்து காமிச்சுலாம் யாரையும் ரட்சிப்புகளை நடத்த முடியாது. நான் சொன்னேன், கேட்கல. கடைசியில் காட்சிக்கு ரொம்ப காஸ்ட்லியான பத்திரிக்கை வாங்கிட்டு போய் கெத்தாக போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தார். அவங்க அப்படியே அசரணும் எங்கள் வீட்டை பார்த்து. ஏன்னா அவங்க கட்டி வச்சுருக்கிற வீட்டை பார்த்து, நாங்கள் ஒரு காலத்தில் குடிசை வீட்டில் இருந்தோம், அவங்க வந்து பார்க்கட்டும், எங்கள் அண்ணன் கல்யாணத்தில் வந்து வீட்டை பார்க்கட்டும், பார்த்து அப்படியே கெத்தாக பார்த்து அவங்க வந்து உண்மையாகவே ஆண்டவர் இவங்களை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி அவங்க வந்து வெட்கப்பட்டு போகணும். அதான் அவருடைய எய்மாக இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இவங்க போய் எதில் கொண்டு வச்சுட்டு வந்தாலும் அவன் கல்யாணத்துக்கே வரல. நாம் போடுற கணக்கு தப்பு. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்க வேண்டிய காரியம் வந்து உலகத்தில் வந்து ரொம்ப வசதியாக வாழ்கிறதுனாலலாம் ஆண்டவர் நாம மகிமைப்படாது. நீ தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி தான் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் படைத்தார். அவருடைய ஒரே நோக்கம் செல்வ செழிப்பாக வாழ வைக்கிறது. அது அவருடைய கையில் இருக்குது. யாரையுமே அவர் பிச்சை எடுக்க விட மாட்டார். யாருக்கு முன்னாடியும் கையேந்த வைக்கவே மாட்டார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியவே தெரியாது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு குறைவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதையெல்லாம் நீங்கள் வந்து போதிக்க வேண்டிய தெய்வ பக்தியையும், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனா என்ன, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால கர்த்தர் எங்களை எப்படிப்பட்ட இக்கட்டுகளிலிருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்து நடத்தினார், ஆண்டவர் எங்களை வனாந்தரத்தின் பாதையில் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தார், வேதத்தினுடைய மகத்துவங்கள் என்ன, வேத வசனங்களை எப்படி தியானிக்கணும், எப்படி வேத வசனத்துக்கு நம்ம பயந்து நடக்கணும், எப்படி கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் வாழணும், இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸுக்கு கவலையே கிடையாது. அதுக்கப்புறம் அதுங்களுக்கு படிப்பும் அறிவும் செல்வமும் பெருகினதுக்கு பிறகு அவங்க கர்த்தரை வந்து 10வது இடத்துல வச்சுருப்பாங்க. நாங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு 10வது இடத்துல வச்சுருப்பாங்க. உலகத்தினுடைய எல்லா விதமான ஆடம்பரங்களும் பாவங்களும் அவங்களுக்குள்ளே நிறைஞ்சு கிடக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் வேதனைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பின் வரும் சந்ததிக்கு இவைகளை மறைக்காமல் அறிவிக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்மை நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் பின் சந்ததிக்கு அறிவிக்கப்பட வேண்டும். செங்கடல்னா என்ன, யோர்தான் நதினா என்ன, யோர்தான் நதியில் ஏன் கல் நாட்டப்பட்டது, எல்லாத்துக்கும் ஏன் ஆண்டவர் இந்த அடையாளங்களை வைத்தார், ஆண்டவர் இப்போ அதையெல்லாம் நீ உன்னுடைய பின் சந்ததி அதை கேட்கும்போது நீ சொல்லணும்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு சாட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த 78:5 பார்க்கும்போது அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து. அப்போ யாக்கோபு என்றால் ரட்சிப்புக்குள்ளே வராத ஒரு மனுஷனுடைய அனுபவம். இஸ்ரவேல் என்று அவன் பெயர் மாற்றப்பட்டு ஆண்டவரிடத்தில் சரணடைந்து ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். அப்போ யாக்கோபாக இருந்த தன் மனம் போன போக்கில் வாழ்ந்தவனை ரட்சித்து அவனை சாட்சியாக ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து, நீ என்னைக்கு யாக்கோபா இருந்து நீ இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறாயோ அன்னைக்கு தான் வேதம் உனக்கு உள்ளே போகும். இன்றைக்கி நிறையா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வந்து யாக்கோபாவே தான் இருக்கிறாங்க. வெறும் யாக்கோபா இருக்கும்போது வேதம் உள்ளேயே போகாது. நீ என்றைக்கு இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறாயோ அன்றைக்கு தான் வேதம்னா என்னென்னு தெரியும், வேதத்துடைய அருமை தெரியும். வேதத்தினுடைய அருமை தெரியலை, வேத வசனத்தினுடைய முக்கியத்துவம் உனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் இன்னும் நீ யாக்கோபாகத்தான் இருக்கிறாய், இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு நபராகத்தான் இருக்கிறாய். அவர் இஸ்ரவேலில் தான் வேதத்தை அவர் ஸ்தாபிப்பார். ஸ்தாபித்தல் என்றால் என்ன, அதை நாட்டுவது, அதை அங்கே உறுதிப்படுத்துவது. நீ யாக்கோபாக இருக்கும்போது பல வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கலாம், ஆனால் அது எங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது என்றால் நீ இஸ்ரவேலாக மாற்றப்படும் பொழுது தான். நிறைய பேர் மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு வேத வசனத்தை பிடிச்சிக்குவாங்க. கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லியிருக்காரு. கர்த்தர் எப்போ உனக்கு நிறைவேற்றுவார் என்று சொன்னால்
அவர் வார்த்தையினால் சொன்னதை கைகளினால் நிறைவேற்றுவார் என்றால் அவர் கைகளினால் ஸ்தாபிப்பார். நீ எப்போ இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறாயோ அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வேதம் ஸ்தாபிக்கப்படும், அந்த வார்த்தை நிறைவேறும். அது வரைக்கும் சும்மா எல்லாம் யாரை கேட்டாலும், அதாவது சுத்தமாக சர்ச்சைக்கு ஒழுங்காக வராத ஆட்கள் முதற்கொண்டு ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னார், ஆண்டவர் என் கூட பேசுவார், நடக்குமா? நீ யாக்கோபா இருக்கிற வரைக்கும் உனக்கு அது நடக்கவே நடக்காது. நீ செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது தான் கர்த்தர் உனக்கு உயர்வுகளை தருகிறார், தான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் சொல்லும்போதே உபாகமம் 28 சொல்லும்போது, நான் உனக்கு விதிக்கிற இந்த கற்பனைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்போது தான் இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும்னு சொல்கிறார். பலிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிடுறார். அது எப்போ அப்படின்னா, நீ அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொல்கிறபடியெல்லாம் நீ செய்யும் பொழுது தான். அப்போது பின்வரும் சந்ததியான உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அவைகளை, உங்களை நடத்தின பாதைகளை மறைக்காமல் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கீங்களா? சொல்கிற விதம் 2 விதமாக இருக்குது. எந்த ஒரு காரியமுமே ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்கள பற்றிலாம் சொல்லிவிட்டு அவங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நபர் மேலே அவங்களுக்கு மரியாதை இருக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு வட இந்திய மிஷினரியாக இருந்த ஒரு போதகர் ஒருத்தர் வந்தார். அவர் என்னோடு கூட இருந்த என்னுடைய சீச பிள்ளைகளைப் போல இருந்த சில வாலிபர்களை வைத்து நான் வாரம் வாரம் ஜெபம் நடத்துகிறது உண்டு. சரி, ஒரு மிஷினரி வந்திருக்கிறாரு, அவர் அவர் தரிசனத்தை பற்றி சொல்லட்டும் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு அரை மணி நேரம் செய்தியாக கொடுக்கல. அவர் சில காரியங்களை சொன்னார். நாங்கள் இந்த மாநிலத்துக்கு போனோம், அந்த மாநிலத்தில் ஒரு ஊழியக்காரரை நாங்கள் அனுப்பினோம், அங்கே அவரை வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த இடத்துக்கு ஒரு ஊழியக்காரரை அனுப்பினோம், அவரை அடித்தே கொண்டுட்டாங்க. இப்படியே போன இடத்துலலாம் எங்கெல்லாம் நெகட்டிவான விஷயம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இப்போ யார் நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு கேட்டால் எவன் ஒப்பு கொடுப்பான்? சொல்கிறது எல்லாமே நெகட்டிவான விஷயம். கடந்த நாளில் பீகார்லேருந்து ஒரு மிஷினரி வந்திருந்தார். அவர் சொன்னார், 19 ஆண்டு காலமாக நான் அங்கே தான் இருக்கிறேன், இது வரைக்கும் ஆண்டவர் என்னை உயிரோடு தான் வச்சுருக்கிறாரு. எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கும், அதை பெருசாக யூடியூப்பில் போட்டு ஊதி தள்ளிடுவாங்க, அதை பார்க்குறவங்க ஊழியத்துக்கு போக மாட்டாங்க. இது பிசாசுடைய தந்திரம். இந்த பிசாசுடைய தந்திரத்தை போதிச்சு தாங்கள் பெரிய தியாகம் செஞ்சது போல் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு மிஷினரி ஊழியத்துக்கு போகிறதுக்கு ஒரு தாகம் உண்டாக மாட்டேங்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை அதே போல தான் ஆண்டவர், நான் பக்தியாக இருந்ததுனால நான் எனக்கு இப்படி நடந்து போச்சு, நான் ஆண்டவர் மேலே வைராக்கியமாக இருந்ததுனால இதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான காரியம் இருந்துச்சோ அத்தனையும் பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி அந்த பிள்ளைங்க யோசிக்கும், இனிமேல் நம்ம அப்பா அம்மா பட்ட கஷ்டத்தை நம்ம படக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக தாங்கி நடத்தி கொண்டு வந்தார், உன்னுடைய ஆத்மாவை கெட்டு போகாமல் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அவ்வளோ போராட்டத்திலையும் உன்னுடைய ஆத்மா கெட்டு போகாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த அற்புதத்தை சொல்கிறதே கிடையாது. ஆனால் எங்கெல்லாம் எதிர்மறையான காரியங்கள் இருந்துச்சோ அவ்வளவும் சொல்லி, என் பிள்ளையாகிலும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நடத்துகிற விதம் வெறும் பணமும் வருமானமும் சொத்தும் தான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எய்மாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு உங்களுடைய சந்ததி கர்த்தருடைய சந்ததியாக இருக்காது என்பதை நான் உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு பிள்ளைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் பேர பிள்ளைகள் அதை விட பயங்கரமாக போயிருக்கும். அதை விட அடுத்த கட்டத்துக்கு அது மாறி போகும். இனி வருகிற நாகரிகமான காலங்களில் உங்களுடைய பின் சந்ததி தேவபக்தி இல்லாத சந்ததியாக மாறி போயிடும். அதைத்தான் இங்கே எச்சரிக்கையாக எழுதி வைத்திருக்கிறார். பின் வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது பிதாக்களாக இருக்கக்கூடிய தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் தேவன் கட்டளையிடுகிறார். அடுத்தது 78:6 பார்க்கும்போது, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு. எல்லாம் யோசிக்கோங்க, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததியாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் உங்கள் சந்ததிக்கு போதிக்க வேண்டிய காரியத்தை ஒழுங்காக போதிக்கணும், சத்தியத்தை போதிக்கணும், வேதத்தை போதிக்கணும், வேதத்தினுடைய மகத்துவங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளே தேவபக்தியற்றவர்களாகி அவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளுக்கு அது வேறு விதமாக மாறி போயிடும். அதைத்தான் இங்கே எச்சரிப்பாக சொல்லுகிறார்.
7வது வசனம் பார்த்தீங்கன்னா, தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செய்கைகளை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும், இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாக ஆகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஏன்னா நமக்கு முந்தின சந்ததி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த சந்ததி அல்ல, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட சந்ததி அல்ல, பரிசுத்தமான சந்ததியும் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் ஒப்பாகாதபடிக்கு நீங்கள் பின்வரும் சந்ததிக்கு கர்த்தருடைய செய்கைகளை, துதிகளை, அவருடைய பலத்தை, அவருடைய செய்த அதிசயங்களை நீங்கள் விவரித்தால் அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபிப்பார். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க அதை போய் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் எந்த பிள்ளைகள் நீங்கள் சரியாக நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லையோ, உங்களுடைய ஒரே எய்ம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அப்படின்னா, பணம் இந்த உலகத்துக்கு தேவைதான். ஆனால் தேவனற்ற கல்வி, தேவனற்ற செல்வம், அது பிசாசுடைய தூதர்களாய் அவர்கள் மாறி போவார்கள். அவர்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்க, தேவனோடு கலந்து கொடுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க. சில பேருக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறத விட பிள்ளைக்கு உட்காந்து படிக்க வைக்கிறது தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்கு பயந்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஞானம் வரும். பிள்ளைகள் ஈஸியாக அதை புரிந்து கொள்வாங்க. நீங்கள் படின்னு படிக்கிறத மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க டென்ஷன்லேயே படித்து முடித்து படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், தாய் தகப்பனை கனப்படுத்தணும், தேவனுடைய திருச்சபையை கனப்படுத்தணும், தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தணுங்கிற சிந்தனையே இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்துட்டு நல்ல பொசிஷனில் அவங்க உட்காரும்போது, எப்பா இனிமேலாவது நீ ஒழுங்காக சர்ச்சைக்கு போப்பா அப்படின்னா அவங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. நீங்கள் அந்த பழக்கத்துக்குள்ளேயே கொண்டு வரல. சில காலம் சபைக்கு போகாமல், சபைக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல், தேவனுடைய வார்த்தைக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்காமல் பழகிவிட்டால் உலகத்தின் ஆவி அவர்களை ஆக்கிரமித்து கொள்ளும். உலகத்தின் ஆவி அவர்களை ஆக்கிரமித்த பிறகு அது அந்த ஆவிக்குரிய காரியங்களில் அவங்களுக்கு முக்கியத்துவமே இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆராதனை நேரத்தில் வேறு ப்ரோக்ராம் வைப்பாங்க, ஆராதனை நேரத்தில், ஒரு ஊழிய நேரத்தில், ஒரு ஜெப நேரத்தில் வேறு ப்ரோக்ராம் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு வேலை இருக்குது, எங்களுக்கு டைம் இருக்குது, லீவாக இருந்தால் கூட ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளை நீங்கள் போதித்து வளர்க்குறீங்களோ அந்த பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இல்லை என்றால் அந்த சந்ததி நம்முடைய முந்தின பிதாக்கள் அல்லது நமக்கு முன்பு பிறந்த தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த அந்த முரட்டாட்டமான சந்ததிக்கு அவர்கள் ஒப்பாய் மாறி விடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவருடைய ஆவி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம். நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே ஒழுங்காக இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம சுபாவங்கள், உங்களுடைய பிதாக்களுடைய ஆவிகள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும். அதனுடைய சுபாவங்கள் பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கும். நீங்கள் பிள்ளைகளுக்கு நிறைவானதை கொடுத்தால் அந்த குறைவானவைகள் ஒளிந்து போகும். நீங்கள் நிறைவானதை கொடுக்காமல் உலகத்துக்குரிய குறைவானதையே கொடுத்து கொண்டிருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் வருத்தப்படுகிற சூழ்நிலைகள் வந்துவிடும் என்பதை ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் கொடுக்கிறார். தயவுசெய்து வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க. உங்களுடைய சந்ததிகளை தேவ பக்தியுள்ள சந்ததிகளாக வளர்த்து உருவாக்குங்க. கல்வி கொடுக்க வேண்டிய அளவுக்கு கல்வியை கொடுங்க. அவங்களுக்கு உலகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கணுங்கிறத போதிங்க. எல்லாத்தையுமே ஆண்டவர் தான் செய்ய முடியும், ஆண்டவருக்குள்ளே வைத்து தான் நீ வாழணும் அப்படிங்கிறத ஒரு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் ஊட்டி வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த ஆதாயமாக இருக்கும். உங்களுடைய முதிர் வயதின் காலங்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் அவர்கள் ஒளிவ மர கன்றுகளைப் போல இருப்பாங்க. ஒரு மனமகிழ்ச்சியின் சந்ததியாக உங்களுடைய சந்ததி மாறும் என்பதை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். யாக்கோபிலே எங்களுக்கு சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபிக்கிற தேவாதி தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பின்வரும் சந்ததிக்கு ஆண்டவர் எங்களை நடத்தி வந்த எங்களுக்கு செய்த அற்புதங்களை, உம்முடைய பலத்தை ஆண்டவரே, உம்முடைய துதியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி வளர்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. நாங்கள் கடந்து வந்த கடினமான பாதைகளை மாத்திரம் அவர்களுக்கு சொல்லி அந்த கடினமான பாதைகளை கர்த்தர் எங்களை எப்படி விடுவித்து ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்பதை சொல்ல மறந்தால் எங்கள் சந்ததி ஆண்டவரே உம்மை குறித்து ஆண்டவரே நல்ல எண்ணங்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ளே உருவாகாதே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகர் சாட்சி சொல்லும்போது அவருடைய தியாகத்தை தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அந்த கஷ்டத்தில் தேவன் அவர்களை எப்படி விடுவித்து கொண்டு வந்தார், அவர்களை எப்படி ஆண்டவர் உயர்த்தினார் என்பதை
அவர்கள் வலியுறுத்தி பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது இல்லையே. கர்த்தாவே, இப்படிப்பட்ட தவறுகள் இனி உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வராதபடிக்கு ஆண்டவரே, பின் சந்ததிக்கு ஆண்டவரே நாங்கள் சொல்லி, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு ஆண்டவரே, சந்ததி சந்ததியாய் உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்குள்ளே நாங்கள் விதைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்கள் சந்ததியாருக்கு ஆண்டவரை நடத்த வேண்டிய வழியில் பிள்ளைகளை நடத்த தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. ஞானத்தை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பாதை என்பது மிகவும் கடினமான பாதை என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே, தேவ பக்தியாய் இருக்கிறவர்கள் அலட்சியம் பண்ணப்படுவார்கள், அற்பமாய் எண்ணப்படுவார்கள் என்பதை அவர்களுக்குள்ளே விதைத்து விடாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக நாம் கனம் பெற்ற ஒரு சந்ததியாய் இருக்கிறோம் என்பதை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விதைக்கத்தக்கதாக பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு தங்களை ஒப்பு கொடுக்க தேவன் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையிலும் உடைய வார்த்தைகளை கேட்ட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உடைய குடும்பங்களையும், உடைய சந்ததிகள் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளை சந்தித்து வழி நடத்துங்க. போக்கில் வரத்திலும் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.